ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணுமாடி. இல்ல தனு, கரெக்டா தான் இருக்கு. ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணனும்னா நான் உன்னை கூப்பிடுறேன்டி. சரி. ஹாப்பியா இருக்கல? மிக்ஸ்ட் எமோஷன்ஸா இருக்கு தனு. உனக்கே எல்லாம் தெரியும்ல. ஒரு மாதிரி பதட்டமாவும் இருக்கு, சந்தோஷமாவும் இருக்கு. அப்பாவை ஏமாத்திரம் நினைக்கும் போது கஷ்டமாவும் இருக்கு. விடு விடு, எல்லாம் சரியாயிடும். இப்போ உன்னோட மெயின் குறிக்கோளே ஆதி கூட நீ சேர்றதுதான். அதை மட்டும் பாரு. ஆமா, அம்மா எங்க? காலையில இருந்து நான் பார்க்கவே இல்ல. அம்மாக்கு தனியா பியூட்டிஷியன் வந்திருக்காங்க மேக்கப் போடுறதுக்கு. அவங்க மேக்கப் போட்டுட்டு இருக்காங்க. எனக்கே மேக்கப் முடிஞ்சிருச்சு, அம்மாக்கு இன்னும் முடியலையா? அம்மாவை பத்தி உனக்கு தெரியாதா? எல்லாம் ரெடி ஆயிட்டு அவங்களுக்குன்னு தனி பிஜிஎம்மோட தான் என்ட்ரி கொடுப்பாங்க. பாக்குறேன். சரி, ஆதிய பாத்தியா? பாக்கல. காலையில மண்டபத்துக்கு வரும்போது லைட்டா எட்டி பார்த்துட்டு வந்தேன். அதுக்கப்புறம் பாக்கலடி. என்னடி இது? இந்த மாதிரி டைமை நம்ம நல்லா என்ஜாய் பண்ணிக்கணும் நிம்சு. கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, இதெல்லாம் நம்ம அனுபவிக்க முடியாதுடி. கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் அனுபவிச்சிடணும். அதுக்கு இப்ப என்ன பண்றது? இரு, நான் போய் ஆதியை கூட்டிட்டு வரேன். லூசு, அதெல்லாம் வேணாண்டி. பாரா, என்னமோ யாருமே தெரியாத பையனை பாக்குற மாதிரி இவ்ளோ சீன் போடுற. நீ லவ் பண்ண பையன் தானடி? நான் லவ் பண்ண பையன் தான். இருந்தாலும் ஒரு மாதிரி மனசுக்குள்ள பயமா இருக்குடி. அடடா, ஆதிய பாக்குறதுக்கா? பாரா, காலாய்க்காதடி. உனக்கும் கல்யாணம் அன்னைக்கு தமிழ் மாமாவை பார்க்கும்போது பதட்டமா தானே இருந்த? ஆமாண்டி, அந்த பதட்டம்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி தாண்டி கிடைக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் சுட்டு போட்டாலும் வராது. அதுக்குதான் சொன்னேன். இரு, நான் போய் ஆதியை கூட்டிட்டு வரேன். தனு வேணாம். நான் கூட்டிட்டு தான் வருவேன். இங்கே இரு, எங்கேயும் போயிடாத. லூசாடி நீ. ஐயோ தனு. ஸ்வேதா, நிம்மதி. என்னடா இவ கையில கத்தியோட வந்து நிக்கிறாளே, நம்மள குத்தி கொன்றுவாளோன்னு நினைச்சு பயந்துட்டியா நிம்மதி? பயமா? எனக்கா? அதுவும் உன்ன நினைச்சா? கேட்கவே ரொம்ப காமெடியா இருக்கு ஸ்வேதா. சரிடி, இன்னும் நல்லா சரி. இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னோட ஆட்டமே க்ளோஸ் ஆக போகுது. உன்னோட பிளட் சாம்பிள் எடுக்கிறதுக்காக தான் கத்தி எடுத்துட்டு வந்திருக்கேன். சீக்கிரமாவே பிளட் சாம்பிள் எடுத்துட்டு போய் டாக்டர் கிட்ட கொடுத்து டெஸ்ட் பண்ணி நீ பிரெக்னன்ட் இல்லைன்னு ஆதி உன் கழுத்துல தாலி கட்டுறதுக்கு ஒரு செகண்ட் முன்னாடி கூட நான் ப்ரூவ் பண்ணிடுவேண்டி. இப்ப வேணும்னா என் மேல உனக்கு பயம் இல்லாம இருக்கலாம். ஆனா நீ பிரெக்னன்ட் இல்லைன்னு நான் ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பார்த்து பயந்து சாவ போறடி. ஸ்வேதா, ரொம்ப நேரமா வாசல்லே நின்னு மைண்ட் வாய்ஸ்லயே பேசிட்டு இருக்கே, உள்ள வாமா. என்ன ஸ்வேதா, வில்லியாக ட்ரை பண்றியா? ஐயோ நிம்மதி, நீ என்ன தப்பாவே புரிஞ்சிட்டு இருக்க. ஆன்ட்டி இந்த பூவை கொடுத்து உன் தலையில வச்சு விட சொன்னாங்க. உனக்கு ஹேர் ரொம்ப கம்மியா இருக்குல்ல, பூ எக்ஸ்ட்ராவா இருந்தா என்ன பண்றது? அது கட் பண்றதுக்காக தான் கத்தி எடுத்துட்டு வந்தேன். ஹோ, எப்படி உங்க ஆன்ட்டி, ஐ மீன் என்னோட மாமியார் எனக்கு பூ வச்சு விட சொல்லி அதுவும் உன்கிட்ட கொடுத்து அனுப்பியிருக்காங்க. நம்பிட்டேன். ஐயோ, இவன் இதையே நம்ப மாட்டேங்கிறா. அப்புறம் எப்படி இவ உடம்புல இருந்து நான் பிளட் எடுக்க முடியும்? ஸ்வேதா, பிளான சொதப்பிராத. எப்படியாவது இந்த நிம்மதிய நம்ப வை. ஆமா நிம்மதி, ஆன்ட்டி இந்த கல்யாணத்தை நினைச்சு ரொம்பவே அப்செட்டா தான் இருக்காங்க. பட் என்ன பண்றது, கல்யாணம் வரைக்கும் வந்தாச்சு, நடக்கிறதெல்லாம் நடந்துதானே ஆகணும். ஹோ, அப்படி வரீங்க. சரிங்க, இப்ப என்ன பூதானே வச்சு விடணும். குடு, நான் வச்சுக்கிறேன். இல்ல நானே வச்சுக்கிறேன். நீயே வச்சுக்கிறியா? சரி வச்சுக்கோ. ஐயோ, பயத்துல உளறேனே. நிம்மதி, நானே வச்சு விடுறேன்னு சொன்னேன். உன்னால கரெக்டா வைக்க முடியாதுல, அதுக்கு தான் சொன்னேன். நான் வச்சு விடுறேன் நிம்மதி. ஹலோ, நான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்ன்றத நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். செல்ஃப் மேக்கப்லாம் நிறையவே கத்து வச்சிருக்கேன். குடு, நானே வச்சுக்கிறேன். ஐயோ நிம்மதி, சொன்னா கேளு. ஆன்ட்டி என்னதான் வச்சு விட சொன்னாங்க. நீ திரும்ப, நானே வச்சு விடுறேன். இவ்ளோ ஆசைப்படுறேன். சரி ஓகே, வை. திரும்ப. ஆதி. அக்கா. ஆதி, ரெடி ஆயிட்டீங்களா? ரெடி ஆயிட்டேன்க்கா. நல்ல மாப்பிள்ள மாதிரி ஜம்முன்னு இருக்கீங்க. இந்த கோலத்துல பாக்குறதுக்கு தானே இவ்ளோ கஷ்டப்பட்டோம். தேங்க்ஸ்க்கா. மச்சான் எங்கக்கா? பார்க்கவே முடியல அவரை. அப்பதான் ஆதி ஏதோ வேலை இருக்குன்னு அவரையும் அண்ணனையும் கூட்டிட்டு போனாரு. ஓ சரிங்கக்கா. அப்புறம் ஆதி, என்ன ரூம்குள்ளே உட்கார்ந்திருக்கீங்க? ஏங்கா, இது வேலை இருக்கா? சொல்லுங்க, நான் போய் பாக்குறேன். ஐயோ இருங்க, வேலைக்கெல்லாம் போய் மாப்பிள்ளையை கூப்பிடுவோமா? அப்புறம் நாங்க எதுக்கு இருக்கோம்? அப்புறம் வேற என்னக்கா? ஐயோ தம்பி, இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு நிம்மதி பொண்டாட்டி ஆயிருவா. அதுக்கப்புறம் பொண்டாட்டிய போய் எவ்வளவு நேரம் சைட் அடிக்கிறது? இப்ப லவ்வரா இருக்கும் போதே நல்ல சைட் அடிச்சுக்கோங்க. அவளை சைட் அடிக்கிறத விட்டுட்டு நீங்க வந்து ரூம்குள்ள உட்கார்ந்திருந்தா என்ன அர்த்தம்? அக்கா. அட, நான் அதெல்லாம் ஒன்னும் தப்பா நினைச்சுக்க மாட்டேன் தம்பி. அப்படியே கதவோரமா நின்னு ஜன்னலோரமா நின்னு நிம்மதியை பார்த்து அவ அழக ரசிச்சு சைட் அடிக்கிறத விட்டுட்டு இப்படி ரூம்குள்ள உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. என்னப்பா போலீஸ் புத்தி வேலை செய்தோ? எனக்கும் வரணும் தாங்க ஆசை. ஆனா உங்க அப்பா பார்த்தாருன்னா ஏதாவது சொல்லிட்டு இருப்பாரு.
அதனாலதான் ரூம்லயே உட்காந்துட்டேன். பாரா, எங்க அப்பாக்கு பயப்படுற ஆளா நீங்களா? அப்படியே ரொம்ப பயந்து பயந்து தான் கல்யாணம் வரைக்கும் கொண்டு வந்துட்டீங்க போங்க. கா, என்னக்கா இப்படி கலாய்க்கிறீங்க? நீங்க பேசியே நான் இப்பதான் பாக்குறேன். நானும் இன்னைக்கு தான்ப்பா வீடியோலயே வரேன். எங்க நம்மளெல்லாம் யூஸ் பண்றாங்க? ஏதாவது ஃபங்க்ஷன்னா மட்டும் தான் யூஸ் பண்றாங்க. சரி சரி, இப்படி மச மசன்னு உட்காந்துருக்காம போங்க, போய் உங்க ஆளு சைட் அடிங்க. சரிக்கா, நான் போய் பாக்குறேன். நிம்மதி, இந்த கத்திய பிடி. கொஞ்சம் பெருசா தான் இருக்கு, கட் பண்ணாதான் கரெக்டா இருக்கும். கத்திய கொடு. அச்சச்சோ, நிம்மதி நிம்மதி என்னாச்சு? சாரி நிம்மதி, கத்திய வேகமா எடுக்கும் போது கையில கட் பண்ணிடுச்சு. வலி தாங்க முடியல. நிம்மதி, கொஞ்சம் பொறுத்துக்கோ. வலி தாங்க முடியல. ஸ்வேதா, என்ன பண்ற? விடு. அது ஒண்ணும் இல்ல நிம்மதி, பிளட் ரொம்ப வருதுல, அதை ஸ்டாப் பண்றதுக்காக கர்ச்சீஃப் வச்சு கட்டறேன். அச்சச்சோ நிம்மதி, ஐ அம் வெரி சாரி. உன்னோட ஸ்பெஷலான இந்த நாள் அன்னைக்கு இப்படி ஆகும்னு சத்தியமா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. சாரி நிம்மதி. என்ன ஸ்வேதா, கத்தி எடுக்கும்போது பார்த்து எடுக்க மாட்டியா? நீ கேட்டிருந்தா நானே கொடுத்திருப்பேன். ஏன் இவ்ளோ அவசரமா வேகமா எடுத்த? நீ இப்படி எடுத்ததுனால தான் என் கை கட் ஆயிடுச்சு. இப்ப இதோடயே நான் போய் அங்க உட்கார்ந்தா எல்லாரும் என்ன क्वेश्चन பண்ணுவாங்க. என்ன சொல்லுவேன்? சாரி நிம்மதி, யாராவது வேணும்னு பண்ணுவாங்களா? தெரியாம பட்டுருச்சு. சாரி. சரி ஓகே விடு. எனக்கு பூ வேணாம், ஒண்ணு வேணாம், நீ கிளம்பு. நிம்மதி, அது கிளம்புன்னு சொல்றல. ரொம்ப வலிக்குது. கல்யாணம் அதுமா இப்படி பண்ணிட்டா. எல்லாருமே என்ன கேள்வி கேட்பாங்க, என்னாச்சு என்னாச்சுன்னு. ஸ்வேதா, சூப்பர் ஸ்வேதா. எப்படியோ ஒட்டிச்சு புடிச்சு நிம்மதி கைய கட் பண்ணி அழகா பிளட் சாம்பிள் எடுத்துட்டியே. இது இது போதும் ஸ்வேதா. இது லேப்ல கொடுத்து டெஸ்ட் பண்ணி ஆதி உன் கழுத்துல தாலி கட்டுறதுக்குள்ள டெஸ்ட் ரிப்போர்ட்டை வாங்கிட்டு வந்த நெகட்டிவ்னு ப்ரூவ் பண்ணி ஆதியை ஏன் கழுத்துல தாலி கட்ட வைக்கிறேன்டி. மச்சான், ஆதி சாம்பிள் ஒளிய வைக்கணுமே. ஸ்வேதா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க நீ? ஆதி, அது வந்து பூ ஆன்ட்டி கொடுத்து விட்டாங்க, நிம்மதி கிட்ட கொடுக்க சொல்லி. அதான் வந்தேன். கொடுத்துட்டியா? கொடுத்துட்டேன். கையில என்ன கத்தி? அது அது பூவை கட் பண்ணி நிம்மதி தலையில வைக்கிறதுக்காக சிசர் தேடினேன், கிடைக்கல. அதான் கத்தி எடுத்துட்டு வந்தேன். ஐயோ மச்சான், மச்சான் என்னடி கையில ரத்தம் வருது? ஐயோ, இவ வேற போட்டு கொடுத்துருவா போலயே. நிம்மதி, என்னடி ஆச்சு? ஹே தள்ளு. ஆதி, ஹே என்ன ஆச்சுன்னு சொல்லுடி. ஒன்னும் இல்லடா, ஸ்வேதா பூ வைக்கிறேன்னு வந்தா, அவ கத்தி வச்சிருந்தாளா, அது வாங்கினா அப்போ தெரியாம கையில கட் பண்ணிடுச்சு. வலிக்குது ரொம்ப. எங்க காட்டு. ஹே, என்னடி இவ்ளோ ஆழமா கட்டா இருக்கு? ஏய் அறிவு கட்டவளே, உனக்குள்ள கொஞ்சம் கூட அறிவே இல்ல. ஐயோ ஆதி, இத திட்டாத ப்ளீஸ். நான் நிம்மதிக்கு பூ வைக்கிறதுக்கு தான் வந்தேன். இப்படி கட் ஆகும்னு நான் சத்தியமா எக்ஸ்பெக்ட் பண்ணல. யாரு நீ? பூ வைக்கிறதுக்கு இந்த கேனையாவது இவ்வளவு பெரிய கத்தியை தூக்கிட்டு வருவானா? இங்க பாரு, தேவையில்லாம ஏதாவது சீன் கிரியேட் பண்ணிட்டு இருந்த உன்னை சாவடிச்சிருவேன். என்னை பத்தி உனக்கு தெரியாது. ஆதி, நான் ஒன்னும் இங்க சீன் கிரியேட் பண்றதுக்குலாம் வரல. ஆன்ட்டி சொன்னாங்க தான் பூ வைக்க வந்தேன். ஹே, எங்க அம்மாவை பத்தியும் எனக்கு தெரியும், உன்னை பத்தியும் எனக்கு தெரியும். இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு எந்த எல்லைக்கும் வேணாலும் நீ போவ. நீ எதுக்காக இப்ப இத பண்ணன்னு எனக்கு தெரியாது. ஆனா இது தெரியாம நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. இன்னொரு வாட்டி என் நிம்மதி பக்கத்துல நீ நிக்கிறத நான் பார்த்தேன், சாவடிச்சிருவேன் உன்னை. போடி வெளிய. போக தான் போறேன் ஆதி, ஆனா திரும்பி வருவேன். டெஸ்ட் ரிப்போர்ட்டோட வருவேன். நீயும் நிம்மதியும் சேரவே மாட்டீங்க. ஏய் லூசாடி நீ? அந்த கிறுக்குக்கு தான் அறிவில்லாம நடந்துகிட்டு இருக்கனா? உனக்கு எங்கடி போச்சு புத்தி? அவளை அவாய்ட் பண்ணணும்னு கூடவாடி உனக்கு தெரியல? அவளை எதுக்கடி முதல் ரூம்குள்ள விட்ட? அவதாண்டா உங்க அம்மா பூ கொடுத்தாங்கன்னு வந்து நின்னா. அப்புறம் நான் வாங்கலனா அதுக்கு உங்க அம்மா ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்கடா, அவளை உள்ள விட்டேன். ஆனா அப்படி கையெல்லாம் கட் பண்ணுவான்னு சத்தியமா நினைக்கலடா. நீ சொல்ற மாதிரி அவ வேணும் தான் ஏதோ பண்றா. இவளை சும்மா விடக்கூடாது. நான் ஆளுகளை அனுப்பி அவளை ஃபாலோ பண்ண சொல்றேன். சரி, நீ கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இரு. ரொம்ப வலிக்குதா? இல்லடா, இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. இன்னும் அரை மணி நேரத்துல அங்க கூப்பிட்டுருவாங்கடி. நான் போய் மருந்து எடுத்துட்டு வரேன் இரு. டே ஒன்னும் இல்ல. அவளே கர்ச்சீஃப் வச்சு நல்லா டைட்டா கட்டிட்டா. இப்போ பிளட் வரது ஸ்டாப் ஆயிடுச்சு.
கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்துக்கலாம்டா. இதோட எப்படிடி? பாத்துக்கிறேன் மச்சான். இப்போதைக்கு நீ என் கழுத்துல தாலி கட்டணும். அதுக்கு தான் இவ்வளோ நாள் போராட்டம். இதுல எந்த சொதப்பலும் வரக்கூடாது. நீ என்னை விட்டு எங்கேயும் போயிடாதடா. அந்த ஸ்வேதாவால ஒன்றும் பண்ண முடியாது. நீ பாட்டுக்கு அவளை தேடி போறேன்னு போயிடாத. நல்ல நேரம் முடிஞ்சிச்சுன்னா அப்புறம் அதுக்கும் ஏதாவது சொல்லுவாங்க. நீ இங்கே இரு, என் கூடவே இரு. சரி, நான் எங்கேயும் போல, உன் கூடயே தான் இருக்கேன். ம்? ம். உனக்காக நான் இருப்பேன், உன் நிழலாக நான் வசிப்பேன், எப்போதும்